சார் இது என்னோட கன்னி பேச்சு. கன்னி பேச்சு. எஸ். ஓ, இது வரைக்கும் நான் எந்த மேடையில் ஏறினதில்லை, சூப்பர் பிடிச்சி பேசினதில்லை, கொஞ்சம் நர்வஸாகவே தான் இருக்கு. மித்ரன் சார் அவர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாலாஜி சாரோட மாமாவும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். பாலாஜி சார் அவர் மாமா தான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி சாருக்கு கொஞ்சம் கூட இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ஸோ சார்கிட்ட வந்து நான் ஒரு 1 hour வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசினோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. ஸோ எல்லாமே பேசினோம். பேசியே இந்த படத்தை முடிச்சிட்டோம் சார். சூப்பர் சார். ஆமாம், அதாவது பாலாஜி சார் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அவரோட வலியும் வேதனையும் எனக்கு கூட இருக்கிறதுனால வந்து சொல்கிறேன். ஒரு நாள் ஷூட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. ஷூட் போயிட்டே இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வேலை செய்யலை. ஸோ பெரிய செலவு, வேஸ்ட்டு. அவர் முகத்தை அப்படி பார்க்குறேன், அவர் காமாவே இருக்காரு. என்ன பார்ட்டி காமா போயிட்டாரு, எங்கே போனாருன்னு தெரியல. நான் பார்க்குறேன், ஒரு இடத்துல இருந்து சவுண்டு மட்டும் கேட்கு, டம்முன்னு சவுண்டு கேட்கு. போய் காரை போய் அடிக்கிறாரு. காரோட பேனட் ஃபுல்லாக, ஃப்ரண்ட் பேனட் ஃபுல்லாக டேமேஜ். சரி, பக்கத்தில் போய் கேட்க முடியலன்னா அவரோட வேதனை. அவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எல்லாமே போச்சு. அன்னைக்கு எடுத்த ஷூட்டு ஃபுல்லாக போயிடும். அந்த மாதிரி அவரோட கோபங்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுட்டு தனக்கே ஒரு தண்டனை கொடுத்துக்கிடுவார். ஸோ யார்கிட்டையுமே காட்ட மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க செமையான டைப்பு, ஆனால் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக போகும் சார். என்னோட கல்லூரி வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது தான் இந்த படம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி சார், சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ஃபீல்டில். படம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். படம் த்ரில்லிங்கான படம். படம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும்போது நாங்கள் இங்கே நல்லா அரட்டை அடிச்சுட்டு, அதான் என்னோட காலேஜ் லைஃப் வந்து திரும்பி கொடுத்தது சார் இந்த படம். ஸோ பாலாஜி ப்ரோவுக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் தெரியும், இந்த பிரச்சனை ஒன்று என்னை தாண்டி போகணும், இல்லை இந்த டீமை தாண்டி போகணும். ஸோ அதனால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி கிட்ட வந்து யாரையும் விட மாட்டோம். ஸோ இந்த படம் வந்து நல்ல சக்ஸஸாக வரும் சார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. 2026 பாலாஜி சாருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புலாம் வருங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். நான் அப்போ ஜெயக்குமார் சார்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஜாலியாக இருப்பாப்புல. ஆனால் கிட்ட போய் பேசுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா, நக்கல் பண்ண முடியாது. சித்து சார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது போலீஸ் கேரக்டர்னு பாலாஜி சார் சொல்கிறேன், போலீஸ் கேரக்டர்னு சொல்கிறீங்க சார் வந்து லவ்வபிள் பயமாக இருக்காப்புல, செட் ஆகுமானலாம் கேட்டேன்னா. இல்லை நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பாருங்கன்னாப்புல. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்து மிரண்டுட்டேன் சார். அவர் ஷார்ட் ரெடின்னு சொன்னோடனே நல்ல ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முகத்தை வந்து இப்படி மாற்றுவாப்புல பாருங்க. ஓகே இந்த வாரம் ப்ரோ அப்படின்ட்டு போய் நிற்பாரு. அவர் பேச பார்த்தோன்னே நான் அரண்டுருவேன் சார். அப்போ பாருங்க, நேரில் பார்க்குறதுக்கும் அந்த முகத்துக்கும் பாருங்க செமையாக இருக்கும் சார். உண்மையிலே படம் வந்து தரமாக எடுத்திருக்காங்க, எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது சார். இதுக்கெல்லாம் நிறைய அவார்ட்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சூப்பர் சார். அதாவது என்னதான் நீங்கள் வந்து ஒரு கன்னி ஸ்பீச்ன்னு சொன்னாலும் ஒரு குருசாமி லெவலுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங்காக எனக்கு இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார். சார் நிறைய பேர் பேர் சொல்ல, பிரதீப் சார், மணிகண்டன் சார் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், பட் டைம். ஓகே சார், தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். டீமுக்கு பெரிய தேங்க்ஸ். எனக்கு அவ்வளோதான். அதான் சரி, என்ன அதான் இன்ட்ரோ லிங்க் முடிஞ்சிருச்சு. ஆடு மட்டும் சொல்லிட வேணாம். வேற வந்து ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து பொதுவாக ஆங்கரிங்க்கும் ஆக்டிங்க்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ பாலாஜி எப்படிலாம் வேலை வாங்கினாரு? ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு ஃபர்ஸ்டே ஸ்பாட்ல வந்து கொடுத்தாரு. அதான் ஃபர்ஸ்டேன்னு சொல்றதா கன்ஃபியூஸ் ஆன நானு. ஓகே, ஸ்பாட்ல வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதனால வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பெரிய ஸ்கிரிப்டா கொடுத்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட். நான் வந்து பக்கமா இருந்து பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து இது ஒரு உங்களுக்கு ரியலா நடக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க இது அப்படியே. அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் அது நிறைய பேருக்கு வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் இருக்குல்ல. டார்க் ஹெவனில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்குலாம் தெரியுற மாதிரி சொல்லுங்க. பேசுமா, இவ்வளோ நேரம் பேசிட்டு என்ன பண்ணுன்னு கேட்க.
எஸ், டார்க் ஹெவன்ல வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, மூவிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் இப்போதான் அந்த ட்ரெய்லர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்துட்டு என்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா லைக் ஒரு டேக் வைப்பாங்க, ஆக்ஷன் சொன்னோன்னு நடிச்சுட்டு போய் உட்காந்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஆப்பிள் சக்க தான் நம்ம எக்ஸாக்டா புளிஞ்சிருவாங்க. இல்லை, முதல் நாள் வந்து மலையில் ஏற்றுவாங்க, 2வது நாள் மழையில் நனைய வைப்பாங்க, 3வது நாள் வெயிலில் காய வைப்பாங்க, 4வது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக மாட்டேன், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவேன். ஸோ அப்போ எனக்கு மனசுக்குள்ள தோணும், அடி கொடுத்த கைப்புள்ளிக்கு இந்த அடினா அடி வாங்கின டீம்லாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு உண்மையாலே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு இப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது அது நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடும், என்னடா படம் எடுத்துருக்கீங்க பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க எடிட்டர். அவர் எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் அவர் தெரியும், எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான். அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் மியூசிக் டைரக்டர் அதுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் அது எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்குது அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெய்குமார் சார். அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். பட் ஆனால் வந்து எனக்கு ஏன் கூட வந்து பயங்கர க்ளோஸ், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவர் செட்டில் இருக்காருன்னே ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஓபி சார். அவருமே வந்து லைக் ஏன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் சொல்லுங்கள் சார், ஏதாவது தப்பாக பண்ணேன்னா சொல்லுங்கள், செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவர் எனக்கு சொல்லுவார், கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவார். அண்ட் ஃபைனலி பாலாஜி மாஸ்டர் பீஸ் இவர் தான். ஸோ இவர் வந்து லைக் ரொம்ப கூல். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை கஷ்டப்பட்டாலும் பட் கூலாக ஹேண்டில் பண்ணுவார், யாரு மேலேயும் ப்ரெஷர் போட மாட்டார், ஜாலியாக கொண்டு போவார். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ. இவர் கூட எனக்கும் ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் இவர். ஸோ ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், நல்லா காமெடியாக எல்லோரும் கலாச்சின்னு இருப்போம் உட்காந்து செட்டில். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஹீரோயின் தர்ஷிகா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அதாவது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே நிறைய இமேஜினேஷனில் நீங்கள் வந்தீங்க. பட் இது ஒரு மாதிரி உங்களை மாற்றி ஒரு மோல்ட் பண்ணி அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வரும்போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அதாவது ஒரு 3 விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டோம்ப்பா, என் லைஃபுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து லைக் சோஷியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான். அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம அங்கே ஒரு 1 மினிட்குள்ளே எல்லாத்தையும் சொல்லணும். நான் இங்கே ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே படன்னு பேசிடுவேன். அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஆக்டிங் பண்ண உள்ள. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையுமே சட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு மாசாக பண்ணுறோம், ஒரு ஏதாவது பண்ணுறோம்னா அதெல்லாம் வேணாம். இந்த படத்துக்கு இந்த மீட்டர் தான் தேவை, இப்படியே உங்களோட நேச்சுரலாக என்ன பேசுறீங்களோ பேசுகின்றாங்க. ஸோ அந்த விஷயத்த கற்றுக்கினேன். அப்புறம் டைமுக்கு வரணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக உட்காந்து நம்ம நடித்து கொடுத்துட்டு போகணும். ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படியே நினச்சா ஒரு 1 மினிட்ல எடுத்துகிட்டு போக முடியாது. இது அதான் சொல்கிறேனே, இது ஒன் இயராக போயின்னு இருக்கு. கண்டிப்பாக அது சீக்கிரம் முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கு முன்னாடியும் வரும். நீங்கள் அதுக்கான நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். லைக் வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் எவ்ரி ஒன், த டார்க் ஹெவன் இந்த மூவி லைக் பாலாஜி பிரதர் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஒன்லைன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவரோட ஒரு அசோசியேஷன் வந்து லைக் D3 மூலிமா எனக்கு பழக்கமானார். அண்ட் அது மூலிமா லைக் உள்ளே வந்தேன். ஸோ அந்த ஒன்லைன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஸ்கிரிப்ட்லாம் தர முடியாது, விஷுவல்ஸ் வரும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் டீசர் பண்ணுறோம், மியூசிக் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் விஷுவல்ஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அப்புறம் மணிகண்டன் ப்ரோ சினிமாட்டோகிராஃபர், ராஜா ப்ரோவோட கட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சித்து ப்ரோ ஃபஸ்ட் அசோசியேஷன் அவர் கூட இந்த ஃபிலிமில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார், ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கார். அப்புறம் நடிச்சிருக்க எல்லாமே தர்ஷிகா மேம், அப்புறம் பெரிய ஸ்டார் காஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. எனக்கும் தெரிஞ்ச நிறைய
ஆர்டிஸ்ட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். எஸ், கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டீசர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இவ்வளோ பேர் இருக்காங்களா இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் உங்களுடைய ஒர்க். அது தவிர வந்துட்டு வேறு என்னென்ன சாங்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தில்? ஒரு 3 songs ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்காண்டி வெயிட்டிங். சூப்பர் சூப்பர் பிரதர், நல்லா வந்துட்டு இருக்கு. எஸ், கண்டிப்பா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க வந்து வேற ஏதாவது கன்வே பண்ண நினைக்கிறது கன்வே பண்ணலாம். கண்டிப்பா. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மித்ரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் த டீம் அண்ட் த ஃபிலிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸுக்கு, அப்பாவும் அம்மாவும் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். எப்பவுமே ஒரு டைரக்டர் வந்து வரும்போது அவரோட குரூப்போட தான் வந்து என்ன மீட் பண்ணுவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதனால் மீடியாவும் சரி, ப்ரெஸ்ஸும் சரி, பெரிய பெரிய படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி டார்க் ஹெவனுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா பிரதர். அண்ட் உண்மையிலே வந்து மீடியா வந்து எல்லாம் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது, கண்டென்ட் தான் கிங்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டார்க் ஹெவன் கண்டிப்பா ஒரு பெரிய படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆஷிக். எஸ், ப்ளஷர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம். பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும், அங்கே இங்கே எல்லாரும் சொல்கிறது தான், அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்ட மாதிரி அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல்ட் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி, ஷீ இஸ் அ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும். நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. நான் அவ்வளோதானா? ஓகே. இல்லை, அதாவது இப்போ பொதுவாக சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து ஒரு 4-5 ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது? எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே. ஸோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே, ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்கள மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்று கத்துக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிழல்கள் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்றது, ஸோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட. ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துல இருந்துமே நம்ம ஒன்னொன்னு கத்துக்கிறது தான். ஓகே, சூப்பர். ஃபைனலா நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருங்க அபவுட் த டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர், அதை பத்தி ஒரு சின்ன நோட்டா. இந்த டார்க் ஹெவன் படத்துல நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால் என்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, சாரி. மித்ரன் சார், உங்களோட குட்டி யாரணி மூவிங்லாம் என்னோட சைல்ட்ஹுட்டை ரொம்ப ஃபுல் பண்ண படம். ஃபஸ்ட் டேயே பேசணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும். முதல் நாள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன்.
அதனால் சொல்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் ரொம்ப உண்மையிலே எமோஷ்னலாக ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 1 இயர் பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு முருகேசன் சார், அவர் என்னோட D3 படத்தில் இருந்தார். அப்புறம் சரவணன் சார், அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோபால் சார், ஷரண் பிரதர், சித்து ப்ரோ, அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா நான் திருநெல்வேலியில் சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன். அங்கே சினிமானா பெருசாலாம் யாரும் விட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் அவங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல, பட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இல்லை ப்ரோ, ஏன்னா இப்போ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம். அப்படின்னும் போது பொதுவாக ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்படின்னும் போது அஸ் அ டைரக்டராக உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தீங்க? இல்லை, ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழு மனசாக ஸ்பீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட்டை பெருசாக பேச விரும்பலை, யாரையும் நான் ப்ளேமும் பண்ணல, அது முடிஞ்சது. பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஒரு 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக மெயினாக நன்றி சொல்லணும், என் டீம் தவிர்த்து. ஒன்று ஷரண் ப்ரோ, இன்னொன்று கோபால் சார். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அது இவங்க 2 பேருமே பண்ணாங்க. லைஃப்பில் அவங்க 2 பேரும் நான் எப்போவுமே கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அண்ட் தென் சித்து ப்ரோ, ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நான் நினச்சேன். பட் ரியலி தேங்க்ஸ் சார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். எனக்கு நான் மனசார சொல்கிறேன், சித்து சார் நல்லா வருவார், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். அண்ட் தென் தர்ஷியா மேம், எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது, ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் பேச. ஃபஸ்ட்டு நல்லா பேசுனேன்னா அவங்க தர்ஷியாவுக்கும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன். ஸோ 2 பேத்துக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டீம், இந்த 2ம் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் டீம், ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறோம், அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லாம் பண்ணுறேங்க கிரெடிட்டாக நான் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான். அது உங்களுக்கு. அண்ட் தென் நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லணும், ஆஷிக் ப்ரோ. என் படத்தில் நடித்த பாதி ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் தான் கோஆர்டினேட்டர். அவரு நடிக்க மாட்டேட்டு போயிட்டாரு, அந்த கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணுறாப்புல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சார் ஜெயக்குமார் சார், ரியலி சாரி, பல நைட்டு உங்களுக்கு கொடுமைப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. எதுவுமே இன்டென்ட் இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாள்லாம் எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காமல் திரும்ப அனுப்புகிறோமே, எதுவும் நினச்சிருவாங்களோன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்திலும் கண்டிப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக. சூப்பர். உண்மையிலே அதுதான் வந்து வேணும். ஏன்னா ஒரு டீம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்மளை வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துருவாங்க. அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போகலாம். அந்த டைட்டில் பற்றி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லிடலாம். பட் இந்த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஹுரேஹெல் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த டார்க் ஹெவன் நல்லா இருக்குது. இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிங்க? தோணுச்சு ப்ரோ. அதாவது நான் கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேட்கிறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலான்னு பார்த்தா தோணுச்சுன்னு சொல்லி பிடிச்சாரு பாத்தீங்களா? சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசா 2 பேரும் சண்டை போட்டல, பட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான். ஆனா உண்மையிலே ஏன்னா மேக்சிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட் எனக்கு உண்டு. ஸோ உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எடிட்டர் எங்க இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்று இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் இதுல நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமித்ரா. தஷ்யா மேம் ஆல்ரெடி ஃபேம் ஆகிட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளாக வருவாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இதில் பாதி கிரியேட் உங்களையும் சேரும். ப்ளஷர் ஆல்வேஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. ஏன்னா எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திரிச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு. ஆனால் அவங்களுக்கு எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவதைகள் கண்டிப்பாக தேவை. என்னோட தேவதை என் யாமினி,
செந்தில் குமாரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார், என்னோட கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே என்னோடய கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாகி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது எனக்கு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்டு நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி அண்டு திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்து எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட. எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நான்லாம் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு தெரியும், நான் ஏதாவது நான் வந்து அப்படி யோசிச்சுப்பேன். ஐயோ அடுத்து என்ன ஆகணும், தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவோம். அந்த மாதிரியான ஒரு ஆள். நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், இப்படியே இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் என் ஒய்ஃப் ஷேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்லணும்னா அதை சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பதறுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அங்கே நடந்தது, அது அங்கே எரிஞ்சது, இங்கே ஒரு குண்டு வெடிச்சது, ஏலியன் வருது, அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு. அப்போது என்னென்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன். என்னடா இது எதுவுமே ஒரு ஹேப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது முயற்சி எடுக்கணும்னு ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது சரி ஓகே எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை அழுகுது பேசுறதை கேட்டு ஓகே சரி. ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லையோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் போய் நம்ம ராசியெல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் போய் பார்ப்பேன். பல பேர் பண்ணுறது தான் இல்லை. அப்போ நேற்று கூட பார்த்தேன் நான். நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே போனவொடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது. அந்த தம்ப்நெயில் டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வயது வரம்பை மீறி ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்பில், வயது வரம்பை மீறி என்ன நடக்க போகுது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தம்ப்நெயில் இருக்கும். ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கும். அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால விட்டுறது. இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும். ஆமா, இது கண்டிப்பா இந்த டேட்ல நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே இது வந்து வேலைக்காவான்னு சொல்லி அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து ஸ்ரேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்ரேயா பார்க்கும்போது ஓகே நம்ம பொண்டாட்டி இருக்கா நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஸ்ரேயா கிட்ட தான் கிடைக்கும். தேங்க்யூ. நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் டார்க் ஹெவனுக்கு வரேன். எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்குது. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணுன்ட்டு. அப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோடய குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட்ட வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நான் D3 டைரக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன். இந்த போஸ்டர் அண்டு வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவருக்கு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரின்னும் போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு.
எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல், இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி ப்ரோ, கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைக்கும் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே இவங்க அப்படி தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்பு நினச்சோம். அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ் நான் பெருசாக நான் பண்ணலைங்க. நான் இப்போ தான் அப்படி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை கூட நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க? கன்னி பேச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன். எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வச்சிட்டாப்ல. வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு, செம்ம பசி, நம்மளால் வேறு சாப்பிட மாட்டார்னாரு எல்லாரும் சொன்னாங்க. அவர் சாப்பிட மாட்டார், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளோ பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும் போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது, மட்டன், இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுறது காதில் வந்து நமக்கு எச்சி ஊறும். அப்போ ப்ரோ வேறு வந்து என்ன சொல்கிறாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லாரு. அப்படியா, சரி ப்ரோ, நான் அதை கட் பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், அது மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகிருக்கோம், நான் அதை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்கள் வச்சு முழுங்கினீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ? எனக்கு வந்து நான் அதான் சொன்னால நான் ஓவர் திங்கர், எனக்கு அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஐயோ நம்ம உடனே இவர்கிட்ட ஏதாவது லீவு கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்த்துருமா, என்ன சார் சொன்னால் அவர் 5 நிமிஷம் அவரே பார்க்குறேன். எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாத்து என்னை தரையில் இறக்கிட்டாங்க. அது வேறு விஷயம். பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அப்படி இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது, அன்றைக்கி அவங்க கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார், ஆமாம் சார், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சைட்ல ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்துருக்காங்க அந்த மாதிரி தான். அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பார், அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகிறோம். என்னை பார்க்குறாரு, நான் வந்து போல் காப்புன்றதுனால ஷேவ் பண்ணோம் இல்லையா, பார்த்தோன்னே கேட்குறாரு, சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார். சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார், நான் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். நான் அப்புறம் இல்லை சார், இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு. அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இதுதான். ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன். இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான், ரொம்ப டைம் இருக்குதா? இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். வேல் ராமூர்த்தி சார் இருக்காங்க, ரித்திகா மேம் இருக்காங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார், பிரதீப்,
தர்ஷிகா, சுமித்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டார். அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அண்டு மணி சார், டிஓபி மணி சார் பற்றி நான் சொல்கிறேன். சார் அழகாக காமிச்சிருக்கீங்க. அந்த மானிட்டர்லாம் நான் போய்ட்டு அப்பப்போ பார்ப்பேன். அவர் பார்க்குறாரு இல்லையோ நாங்கள் போய் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம நல்லா தான் தெரிகிறோம், ஓகே நல்லா இருக்குது. அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் நான் பார்ப்பேன். நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இது நல்லா இருக்கா, இது நமக்கு சூட் ஆகுதா, நம்மளுக்கு நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதை நான் பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்கல்ல, சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது. அப்போ நான் யோசிக்கிறேன், பாடி பயங்கரமாக வலிக்குது, நம்ம வேலையை பார்க்கலையே, எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் தெரியுது அந்த ட்ராவலே நமக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும், கார்லலாம் போக முடியாது. ஸோ அதுலேயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. எனக்கு டீசர் வந்து நான் இப்போது வேற ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில். பாலாஜி பிரதர் வந்து ஃபோனில் அனுப்புகிறாரு, டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்து நானும் ஷேர்ட்டை சொல்லுமா டீசர் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த படம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்துட்டு டீசர் பார்க்குறோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க சொன்னேன் ஏய் சூப்பர் அப்படின்னு. அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு இந்த சந்திரமுகியாக ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம புருஷன் வந்து சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ். எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கவங்கள பார்க்கணும், அவங்களோட ரியாக்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பண்ணுறது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது சுற்றி இருக்கவங்க. நான் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும் போது கூட அந்த லைட் மேன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது, ஓகே நம்ம ஏதோ இங்கே வந்து பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு. அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர்ப்பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க்கு. நீங்கள் அந்த ஜாக்கின்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே வந்து எதிரிகள். நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்றைக்கி இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ்ட் போடுறோம், ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுற்றி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க, நமக்கு வந்து மோட்டிவேஷனலாக ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறீங்க, படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள், அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே புரியுது, அங்கே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு. ஸோ அதில் வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் உங்களோட நாங்கள் நல்லா இருந்துடக்கூடாதுன்றது. அதுதான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து அதை பற்றிலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். என்னன்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சர்க்கிள் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் வருதா, நாளைக்கு உனக்கு வரும். இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன், நீ நாளைக்கு எனக்கு கை தட்டு. அவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே சந்தோஷமா இருப்போம், சேர்ந்தே வளருவோன்றது தான். பட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது. பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருன்னே தெரியாத அக்கா, அண்ணன், தங்கச்சி, நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அண்ணா நீ அன்றைக்கெலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் சூப்பராக நடிப்பேன், அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க, அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது. அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ண நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர். அண்ட் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து வீட்டில் பயங்கர பிளென்ட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள இந்த நேரத்தில் நீங்களும் ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிஸ் டெபியூட் ஃபிலிம் அதை பற்றி பேசணும். ப்ளீஸ் கம்.
யா வாங்க. அவங்க அப்பலேருந்து சொல்லிட்டே இருக்காங்க, இந்த ஆஷி கிட்ட சொல்லுப்பா, என்ன கூப்பிட வேணாம்னு சொல்லுப்பா, நான் என்னப்பா பேசுறது. இல்ல, அதாவது எவ்வளவோ மேடை இருக்கு, பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடை இல்ல. அதாவது எவ்வளவோ மேடைகள் ஏறி இருப்பீங்க, அவார்டு வாங்கியிருப்பீங்க, பட் இதுக்கு ஈடு இணை வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடிச்ச ஒரு முதல் படம், அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச், ஹவு டு யூ ஃபீல்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிகேஷன், பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது. எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காமிக்க போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோதான். இனிமே இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இந்த மூவியை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ keep supporting them. Thank you. Thank you so much. Thank you, Shreya.